ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. நமஸ்காரம். கும்ப ராசிக்கு குரு இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துலேருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. ஐந்தாம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியவே அவர் பார்க்குறாரு. குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி தான், கும்ப ராசி தான். ஸோ அதனால் கும்ப ராசிக்கு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. 5ஆம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ராசியில் ராகு இருந்தாலும் கூட குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய லெவலில் உங்களுக்கு தீங்குகள் ஏற்படாது. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் சக்தியும் ஆட்டோமேட்டிக்காகவே குரு பார்வையினால் உங்களுக்கு வந்துடும். நல்ல தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் உண்டு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே போற்றப்படும். உங்களுடைய சேவைகளை பாராட்டி அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ இல்லை உத்தியோகத்தையோ பாராட்டி விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னு தெரியலனா கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் என்னன்னு தெரியறதுக்கு உண்டானது. தந்தையாருடைய சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நல்ல முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். பொதுவாகவே கடவுளுடைய பொதுவாகவே கும்ப ராசிக்கு கடவுளுடைய பரிபூரணமான அனுகிரகம் இந்த குரு பயிற்சியில் இருக்குது.